Hi, hello and welcome to my channel Charulata Accounts. Class 12க்கான Commerce Revision போயிட்டிருக்கு Reduced Syllabus. இப்போ நாம் பார்க்க போகிறது Chapter 22 The Negotiable Instrument Act 1881. Negotiable Instrument அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோம். Negotiable அப்படின்னா Transferable. Instrument அப்படிங்கிறது Written Document. இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Promissory Note, Bills of Exchange, Check. இதெல்லாம் என்ன பண்ணலாம்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது வந்து ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் 2 மார்க்ஸை பார்க்கலாம். வாட் இஸ் வென் பை நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்? அ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மீன்ஸ் அ ப்ராமிசரி நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக் பேயபிள் எய்தர் டு ஆர்டர் ஆர் டு பேரர். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ப்ராமிசரி நோட், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் த செக், இதுதான் நம்ம நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவோம். பேயபிள் எய்தர் டு ஆர்டர் ஆர் டு பேரர் அப்படின்னா, இப்போ நம்ம செக் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த செக்கு யார் வச்சுருக்காங்களோ, ஹூ இஸ் பேரிங் த செக், அதுதான் பேரர் செக்குன்னு சொல்லுவோம். ஆர்டர் செக் அப்படின்னா பே டு எக்ஸ் ஆர் ஆர்டர் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா யாருக்கு கொடுக்கணும்னு ஆர்டர் கொடுத்துருக்கோமோ தட் இஸ் செட் டு பி ஆர்டர் செக். ஓகே, நெக்ஸ்ட் பேரர் செக், ஆர்டர் செக், இது 2 டைப்பு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் ஒரே ஒரு 2 மார்க்ஸ் தான் இருக்குது. அடுத்தது 3 மார்க்ஸும் இதில் ஒரே ஒரு 3 மார்க்ஸ் தான் இருக்குது. ஆஸ் பர் த ரெடியூஸ்டு சிலபஸ் நான் சொல்கிறது. எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி. ஏற்கனவே அந்த பேரே சொல்லுது, நெகோஷியபிள் அப்படின்னாலே ட்ரான்ஸ்ஃபரபிள் தான். ஸோ இட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் வித்தவுட் எனி ஃபார்மாலிட்டி. எந்த ஸ்டாம்ப் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டாம், ஈஸியாக நம்ம கையிலேயே சைன் பண்ணி கொடுத்துடலாம். தட் இஸ் செட் டு பி ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி. இதுதான் ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து டைட்டில் ஆஃப் த ஹோல்டர் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டிஃபெக்ட்ஸ். இப்போ இது என்னென்னா, ஈவன் தோ த ரைட் ஆஃப் த பர்சன் ஹூ ட்ரான்ஸ்ஃபர்ட் த இன்ஸ்ட்ருமெண்ட் டு ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் இஸ் டிஃபெக்டிவ், he or she need not return the bill to the true owner. ஃபார் எக்ஸாம்பிள், ஏ கிட்டேருந்து பி வந்து ஒரு செக்கை திருடி எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் கொடுத்து பணத்தை வாங்கிடுறார். ஓகே, இதில் பேங்க் இஸ் செட் டு பி ஹோல்டர் ஆஃப் டியூ கோர்ஸ். ஓகே, அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபரி. ஓகே, இப்போது ஏ என்ன பண்ணலான்னா, பி கிட்ட தான் போய் சண்டை போட முடியுமே கண்டி பேங்க்கில் போயிட்டு அந்த பணத்தை, அந்த செக்குக்கான அமௌண்ட்டை பேங்க்கில் போய் கேட்க முடியாது. பிகாஸ் பேங்க் வந்து அது குட் ஃபெய்த்தோடு தான் பி கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. அவங்க செக்கை கொடுத்தாங்க, அதனால் அவங்க பேங்க்கு காசு கொடுத்துது. ஸோ பேங்க் இஸ் செட் டு பி த டைட்டில் ஆஃப் த ஹோல்டர் ஆர் டைட்டில் ஆஃப் த ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் செட் டு பி டைட்டில் ஆஃப் த ஹோல்டர் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டிஃபெக்ட்ஸ். பேங்க் டசன்ட் ஹாவ், அவங்களோட டைட்டில் டிஃபெக்டிவ் கிடையாது. பிகாஸ் தே ஹாவ் பாட் இட் ஆன் த குட் ஃபெய்த். நெக்ஸ்ட்டு ரைட் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபரி டு சியூ. அதே மாதிரி த ட்ரான்ஸ்ஃபரி இஸ் என்டைட்டில் டு சியூ ஆன் த இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ஹிஸ் ஓன் நேம் இன் கேஸ் ஆஃப் டிஸ்ஆனர் வித்தவுட் கிவிங் நோட்டீஸ் டு த டெட்டார் தட் ஹீ ஹாஸ் பிகம் இட்ஸ் ஹோல்டர். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ வந்து பிக்கு கிரெடிட் சேல் பண்ணுறாரு, பில்லை அனுப்புகிறாரு, பி அக்செப்ட் பண்ணி சைன் பண்ணி திரும்பவும் ஏ கிட்ட கொடுத்துட்றாரு. ஏ வந்து அதை என்ட்ராஸ் பண்ணி சிக்கு கொடுத்துட்றாரு. சி 1 lakh கொடுத்து ஏ கிட்டேருந்து அந்த பில்லை வாங்குறாரு. ஓகே, இப்போது சி வந்து பி கிட்டேருந்து பணம் வாங்கணும் அப்படின்னும் போது பி வந்து நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், நான் ஏ கிட்ட தான் வாங்கினேன், அவங்கக்கிட்ட தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாக்கா சி என்ன பண்ணலாம், he has a right to sue அப்படின்னா கேஸ் போடலாம். சி வந்து பி கிட்ட அவருடைய பேர்லேயே டைரக்டாக நான் தான் அந்த ஹோல்டர், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஹோல்டர் நான் தான், நீ என்கிட்ட தான் நீ பே பண்ணணும் அப்படின்னு டைரக்டாக கோர்ட்டில் கேஸ் போடலாம். தட் இஸ் செட் டு பி ரைட் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபரி டு சியூ. ஓகே, ஸோ ட்ரான்ஸ்ஃபரிங்கிறது இங்கே சி. ஓகே, சி ஹாஸ் எவ்ரி ரைட் டு சியூ இன் த கோர்ட் இன் ஹிஸ் ஓன் நேம். ஓகே, he need not give any notice to B. Bங்கிறது டெட்டார், தட் he has become the holder அப்படின்னு எந்த வித நோட்டீஸும் நான் தான் ஹோல்டர் அப்படின்னு எதுவுமே நோட்டீஸே கொடுக்காம டைரெக்டாக பி பேரில் கோர்ட்டில் சி கேஸ் போடலாம். ஓகே, ஸோ இது 3 மட்டும்தான்
கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது 3 மார்க்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த 3 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் நெகோஷியபிலிட்டி அண்ட் அசைனபிலிட்டி. இதுவும் வந்து ஷார்ட் ஆன்சர் தான். நெகோஷியபிலிட்டினா என்னன்னு தெரியும், டிரான்ஸ்ஃபரபிலிட்டி அப்படின்றது. அசைனபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, சப்போஸ் வந்து எக்ஸ் அப்படிங்கிறவர் ஒய்க்கு வந்து மாதம் மாதம் ரெண்ட்டு கொடுத்துட்டு வராரு. ஒரு இடத்துக்கு ஒரு ரைஸ் மில் வச்சு நடத்திட்டுருக்காருன்னா எக்ஸ் வந்து ஒய்க்கு ரெண்ட்டு ரெகுலராக கொடுத்துட்டு வராரு. இப்போது ஒய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ வந்து எனக்கு கொடுக்குற அந்த வாடகையை ரெண்ட்டை இசட்டுக்கு நீ மந்த்லி கொடுத்துரு, ஏன்னா நான் அவருக்கு பே பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னா தட் இஸ் செட் டு பி அசைனபிலிட்டி. ஓகே, நெகோஷியபிலிட்டிக்கும் அசைனபிலிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் நோட்டீஸ் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, he need not transfer, transferee வந்து he doesn't need to transfer the notice, not required, whereas in the case of assignability he must be served by the assignee on his debtor. ஸோ இது நான் உங்களுக்கு லெசன் நடத்தும்போது எழுதி காமிச்சு வரைஞ்சி நடத்தினா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, இது இப்போதைக்கு படிச்சுக்கோங்க. டைட்டில் அப்படின்போது இது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, டைட்டில் ஆஃப் த ஹோல்டர் ஃப்ரம் ஆல் டிஃபெக்ட்ஸ். ட்ரான்ஸ்ஃபரி கெட்ஸ் ரைட் ஆஃப் ஹோல்டர் இன் த டியூ கோர்ஸ். வேரஸ் அசைனபிலிட்டியில் என்னென்னா, அசைனீஸ் டைட்டில் இஸ் சப்ஜெக்ட் டு த டைட்டில் ஆஃப் த அசைனர். சப்போஸ் எக்ஸு வந்து வாடகை கொடுக்குறாரு ஒய்க்கு, ஒய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ இசட்டுக்கு கொடுத்துருன்னு சொல்கிறாரு. கடைசியில் பார்த்தா ஒய் வந்து அந்த இடத்த விட்டுருக்காருல வாடகை, அதுவே வந்து ஃபோர்ஜரி, வேறு யாருக்கோ அது ப்ளஸ் ராம் அப்படிங்கிறவருக்கு உரிய ப்ராப்பர்ட்டி, அதை அவர் வாடகைக்கு விட்டு அவர் காசு வாங்குறாரு. அப்போது ஒய்யோட டைட்டிலும் டிஃபெக்டிவ். அப்போ வந்து அவர் ஒய் என்ன சொன்னார், இசட்டுக்கு கொடுக்கலான்னு சொன்னார்ல. இப்போ என்னென்னா இசட்டோட டைட்டிலும் இங்கே டிஃபெக்டிவ் ஆகிடும். அதுதான் அசைனபிலிட்டி உள்ள டிஃப்ரென்ஸ். நெகோஷியபிலிட்டியில் அப்படி கிடையாது. ஓகே, சிங்கிறவர் வந்து டிரான்ஸ்ஃபரி தான். அவர் வந்து ஏகிட்டேருந்து வாங்கும்போது குட் ஃபெய்த்தில் தான் வாங்கினார். அவரோட டைட்டில் சுப்பீரியராக தான் இருக்கும் நெகோஷியபிலிட்டியில். வேறஸ் அசைனபிலிட்டியில் ஒய்யோட டைட்டில் டிஃபெக்டிவாக இருந்ததுன்னா இசட்டோட டைட்டிலும் டிஃபெக்டிவாக தான் இருக்கும். அடுத்தது கன்சிட்ரேஷன். இட் இஸ் பர்சியூம், இட் இஸ் ப்ரூவ்ட். கன்சிட்ரேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போது நெகோஷியபிலிட்டியில் நான் ஒரு காசு கொடுத்தாதான் நீ எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஏதோ ஒரு இதை நீ எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஓகேவா, செக்கு கொடுப்பேன். ஓகே, ஒரு பொருளை கொடுத்தாதான் அது வந்து ஃபார் கன்சிட்ரேஷன், ஃபார் சம் அமௌண்ட்டுக்கு தான் அதை நீ பண்ணுற. அது இட் இஸ் பர்சியூம்ட், இட் இஸ் அசியூம்டு. ஓகே, இது வந்து ப்ரூவ்டு. ஆனால் அசைனபிலிட்டியில் இட் இஸ் ப்ரூவ்ட். ஓகே, அண்ட் தென் லாங் ஆன்சரை பார்த்தீங்கன்னா, மென்ஷன் த ப்ரிசம்ஷன்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது வந்து என்னெல்லாம் அசம்ஷன்ஸ் இருக்குது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில், அதாவது வாட் வி கேன் கன்சிடர், கோர்ட்டோ இல்லை தேர்ட் பார்ட்டியோ என்ன இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த ப்ரிசம்ஷன்ஸ்னாலும் அசம்ஷன்ஸ்னாலும் ஒன்று தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நம்ம வந்து இதில் வந்து ஒரு 6 பாயிண்ட் எழுதுனா போருமானது. எவ்ரி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் பர்சியூம் டு ஹேவ் பீன் ட்ரான், அக்செப்டட் எக்ஸெட்ரா ஃபார் கன்சிடரேஷன். எல்லா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே என்ன அசியூம் பண்ணியிருக்கு, எதை பேஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கு, எதை பேஸ் பண்ணி அக்செப்டட் பண்ணியிருக்குன்னா ஏதோ ஒரு கன்சிட்ரேஷன், ரிட்டர்னுக்கு ஏதோ வாங்கிட்டு தான் அதை ட்ரா பண்ணியிருக்காங்க, அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. கன்சிட்ரேஷன்னா மணி. ஓகே, நெக்ஸ்ட்டு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் பர்சியூம் டு ஹேவ் பீன் அக்செப்டட். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில் கொடுத்தாலே அது என்ன ஆச்சு, அது அக்செப்டட். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னாலே அது அக்செப்டட் பை த அதர் பார்ட்டி அப்படின்னு தான் அர்த்தம். அது இட் இஸ் அன் அசம்ஷன். அடுத்தது, இட்ஸ் பியரிங் அ டேட் இஸ் பர்சியூம் டு ஹேவ் பீன் மேட் ஆர் ட்ரான் ஆன் சச் அ டேட். அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் டேட் இருக்கும், இட் இஸ் அஸ்யூம். அந்த டேட்டில் தான் அந்த பில்லை ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இட் இஸ் அஸ்யூம்டு. அடுத்தது, இட் இஸ் பர்சியூம் டு ஹேவ் பீன் அக்செப்டட் வித்தின் அ ரீசனபிள் டைம் ஆஃப்டர் தட் டேட். ஸோ இது இன்னொரு அசம்ஷன் என்னென்னா, அந்த டியூ டேட்டுக்குள்ளவே அதை அந்த டேட்டுக்குள்ளார தான் அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் அஸ்யூம்ட். அடுத்தது, இட் இஸ் பர்சியூம் டு ஹேவ் பீன் மேட் பிஃபோர் மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னாடியே அதை வந்து மேக் பண்ணியிருக்காங்க அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறதும் இட் இஸ் அன் அசம்ஷன்.
அடுத்தது இட் ஹாஸ் பீன் லாஸ் இட் இஸ் பர்சியூம் டு ஹாவ் பீன் டியூலி ஸ்டாம்ப்டு. அதாவது அது தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து டியூலி ஸ்டாம்ப்டாக இருக்குது அப்படின்னாலே அது தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த ப்ரிசம்ஷன்ஸ் ஆஃப் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெசன்னு. இதில் நிறைய க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் தான் லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டாங்க. ஸோ கோ த்ரூ திஸ். அடுத்து வந்து நான் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் போட போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராபப்ளி. ஓகே, public exam is there, kindly read for your exams. Okay, maybe postponed ஆகலாம், but exam இருக்குமா, please read. Thank you.